ஹலோ வெல்கம் இண்டியர் கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், நீள்வட்டம் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீள்வட்டம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்து பேரபோலா, அதாவது பரவளையத்துக்கு வந்து நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கும் கூட, அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த நீள்வட்டங்கள் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஸோ ரெண்டு வேறு வேறு டாபிக் தான், பட் 1-2 பாயிண்ட்ஸ் அதில் இருக்கா மாதிரியே உங்களுக்கு இதில் வரும். சரிங்களா? ஸோ ஒரு தளத்தில் ஒரு நகரும் புள்ளிக்கும் குவியத்திற்கும் உள்ள தூரம், அதை வந்து எஸ்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அந்த நகரும் புள்ளிக்கும் இயக்குவரைக்கும் உள்ள தூரத்தை விட பிஎம்னு அதை மென்ஷன் பண்ணுவோம். குறைவாக இருந்தால் அந்த நகரும் புள்ளியின் நியமப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்பி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் பிஎம்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எஸ்ங்கிறது நம்மளுடைய குவியம், ஃபோக்கஸ் பாயிண்ட். பிங்கிறது தான் நம்மளுடைய நகரும் புள்ளி, அதாவது மூவபிள் பாயிண்ட். அதே மாதிரி எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இயக்குவரை, டைரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். பிங்கிறது அந்த மூவிங் பாயிண்ட். இதோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த குவியத்துக்கும் இந்த புள்ளிக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஹைப்பர்போலா, நீள்வட்டம் அப்படின்னு சொல்லுவோம், எலிப்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ எஸ்பி பை பிஎம் விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? இந்த எலிப்ஸ் இஸ் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் விச் மூவ் சச் தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். பியர்ஸ் எ கான்ஸ்டன்ட் ரேஷியோ லெஸ் தென் தி யூனிட்டி இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்டரிஸ்டிக்ஸ் பியரிங் எ கான்ஸ்டன்ட் ரேஷியோ. ஸோ இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் ஆகணும். ரொம்ப சிம்பிள். பிஎம் இஸ் கிரேட்டர் தென் எஸ்பி அப்படின்னு இருந்தாலே அது வந்து எலிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுடைய எலிப்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எலிப்ஸில் வந்து 2 டைரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இது ஒரு டைரக்டரிஸ்டிக்ஸு, இது ஒரு டைரக்டரிஸ்டிக்ஸு. இது வந்து எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த எலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கார்னர் பாயிண்ட்ஸ், 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. முனைகள் ஏ, இது வந்து ஏ டேஷ், இது ஒரு முனை, இது ஒரு முனை. அடுத்து 2 குவியங்கள், இது ஒரு குவியம், இது ஒரு குவியம். அதை வந்து எஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். சென்டரை வந்து சி 0,0. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இதிலிருந்து இதுக்கு இருக்க தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தூரம் ஏக்கும் ஏ டேஷ் இடையில் இருக்க தூரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து 2a அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணது பார்த்தீங்களா, இதை வந்து பி டேஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஹோல் லென்த்தை வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா 2b அப்படின்னு சொல்லுவோம். ஏக்கு ஏ டேஷ்க்கு இடையில் இருக்க தூரம் 2a, தென் பிக்கு பி டேஷ்க்கு இடையில் இருக்க தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 2b. தென் அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்க்கு இடையில் இருக்க தூரம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா AE,0 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி சென்டர்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற ஃபோக்கஸ் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -AE,0. சரிங்களா? ஸோ ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸும் சென்டர்லேருந்து அந்த ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். தென் நமக்கு வந்து டைரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகலம், இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ் ரெக்டமோட லென்த் வந்து எல் டேஷ். நம்ம எந்த பாயிண்ட்டை வந்து, எந்த லைன் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போகுதோ அதுதான் நம்மளுடைய லேட்டஸ் ரெக்டம். ஸோ இந்த எஸ்ங்கிற ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக, அதே மாதிரி எஸ் டேஷுங்கிற ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக 2 லேட்டஸ் ரெக்டம் நம்மளால் வரைய முடியும். ஸோ எல் டேஷுங்கிறது ஒரு செவ்வகலம், என் டேஷுங்கிறது இன்னொரு செவ்வகலம். சரிங்களா? ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ் டேஷுங்கிறது குவியங்கள், ஓகே. ஏ டேஷுங்கிறது முனைகள், எல் டேஷுங்கிறது இயக்குவரை, டைரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் அந்த இதுதான் எல் டேஷ். தென் என் டேஷ் அண்ட் எல் டேஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல் டேஷ் வந்து செவ்வகலங்கள், லேட்டஸ் ரெக்டம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது நல்லா பார்த்துட்டிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தென் அடுத்து இயக்குவரையோட லென்த்தை வந்து பாருங்கள், x=a/e. சரிங்களா? அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க டைரக்டரிஸ்டிக்ஸையும் பாருங்கள், x=-a/e பாயிண்டில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2a 2b லேட்டஸ் ரெக்டம் அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட், அந்த AE,0 இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பின்னாடி இருக்க 4 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஏ டேஷ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து நெட் டச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ டேஷ் இதுதான் வந்து மேஜர் ஆக்சிஸ் நெட் டச். அதே மாதிரி பி டேஷ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா பி டேஷ், இதுதான் குற்றச்சு மைனர் ஆக்சிஸ். ஸோ நீளமாக இருக்கிறது நெட் டச், சின்னமாக இருக்கிறது குற்றச்சு, அவ்வளோதான். தென்
நெட்டச்சோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2a நான் சொன்ன மாதிரி அண்ட் குற்றச்சி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2b bb டேஷ். ஸோ இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான். b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர்டு. e இஸ் நத்திங் பட் இஸ் அவர் எக்ஸென்ட்ரிசிட்டி. தென் e ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் b ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர். ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சம்மில் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். e ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு 4 டைப்பில் வந்து நீள்வட்டம் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ மையம் வந்து 0,0 இருக்குது, அதோட நெட்டச்சு வந்து எக்ஸ்ஹெச். ஸோ நமக்கு சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0,0 நெட்டச்சு எக்ஸ்ஹெச் அப்படின்னா அந்த நீள்வட்டத்தோட சமன்பாடு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த எலிப்ஸ் தான் இது இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ சென்டர் வந்து 0,0 அண்ட் நமக்கு வந்து நெட்டச்சு வந்து எக்ஸ்ஹெச். ஸோ இப்படி இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே எலிப்ஸ் தான். ஸோ நமக்கு ஃபோக்கஸ் எங்கே வரும், இங்கே வரும் எஸ் வரும், இங்கே வந்து எஸ் வரும், இங்கே எஸ் டேஷ் வரும், இங்கே வந்து எல் டேஷ், இங்கே வந்து என் டேஷ் இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ பார்த்தா அதே நீள்வட்டம் தான் சரிங்களா. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்படி இருந்தால் அதோட குவியங்கள் வந்து என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0, இயக்கு வரைகள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதோட முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இ சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். சென்டர் 0,0 அண்ட் மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் அதோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே சொன்னால் அதே தான் கீழையும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மையம் வந்து நமக்கு 0,0 இருக்குது அண்ட் நெட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். நமக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸாக இருந்தால் அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கும் நல்லா வித்தியாசத்தை பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஏ ஸ்கொயர்டு எங்கே இருக்கோ, எந்த பேராமீட்டருக்கு கீழே இருக்கோ அதுதான் நம்மளுடைய மேஜர் ஆக்சிஸ் நெட்டச்சு. தென் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர்டு. எலிப்ஸை பொறுத்தவரையும் நெட்டச்சு பார்த்தீங்கன்னா குற்றச்சை விட பெருசாக இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் பேராமீட்டர் கீழே வந்து 2 வேல்யூ இருக்குன்னு வைங்களா. இங்கே வந்து ஒரு 25 இருக்குது, இங்கே வந்து 16 இருக்குது அப்படின்னா 25 பெருசா 16 பெருசா 25 தான் பெருசு. ஸோ ஆப்வியஸ்லி ஏ ஸ்கொயர்டு வந்து 25 ஓகேங்களா. ஸோ அந்த பெரிய வேல்யூ வந்து ஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது எதுக்கு கீழே வருதுன்னு பாருங்கள். ஒய் ஸ்கொயர்டு கீழே வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய எலிப்ஸோட மேஜர் ஆக்சஸ் என்ன ஒய். அவ்வளோதான் சிம்பிள். இந்த லாஜிக் வந்து நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏ ஸ்கொயர்டு ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர்டு. ஸோ குவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு வரும். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கனால எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்கும். அதே மாதிரி முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு வரும். இயக்கு வரை டேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ இந்த எலிப்ஸை நான் உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன். சென்டர் வந்து 0,0 நெட்டச்சு வந்து ஒய்ஹெச். அவ்வளோதான். ஸோ இந்த எலிப்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ சென்டர் வந்து 0,0 இருக்கும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஏ டேஷ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபோக்கஸ் வருது. ஸோ இது எஸ்ஸு, இது வந்து எஸ் டேஷு. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஸோ இந்த இடத்துல 0, ப்ளஸ் ஏஇ வரும். ஸோ இந்த இடத்துல 0, மைனஸ் ஏஇ வந்து வரும். அவ்வளோதான். அதே மாதிரி முனைகள் வந்து பாருங்கள் 0, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன்னு வரும். இங்கே 0, ப்ளஸ் ஏன்னு வரும். அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம அப்போ இங்கே பாருங்கள் இதுதான் நெட்டச்சு. ஸோ இந்த லென்த்து தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 2ஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2பின்னு சொல்லுவோம். ஸோ ஏ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி. அவ்வளோதான். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து 0,0 பார்த்தோம். இப்போ சென்டர் வந்து H,K வச்சு பார்க்க போகிறோம். ஸோ H,K உடைய நீள்வட்டங்கள்னு பார்த்துங்க. மேஜர் ஆக்சிஸ் விச் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். நம்மளுடைய நீள்வட்டத்தோட மேஜர் ஆக்சிஸ் அதாவது நெட்டச்சு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இந்த இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்மளுடைய நீள்வட்டத்தோட அச்சு வந்து இருக்குது. ஸோ இது ஏ டேஷ், இதை வந்து பி டேஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள். ஒரு சின்ன வேரியேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏ ஸ்கொயர்டு விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர்டு தான். சின்ன வேரியேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். இதுலையும் இந்த வேர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் இயக்கு வர இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். நமக்கு அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கும். நமக்கு வேர்டெக்ஸ் பாயிண்ட் சென்டர் வருறப்ப H,K சென்டர் வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு பக்கத்தில் ஹெச் டிவிஷன் அதாவது சப்ராக்ஷன் பண்ணணும். ஒய்க்கு பதிலாக கே
பக்கத்தில் சப்ஜாக்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஹெச்சை சப்ராக்ட் பண்ண போகிறோம், ஒய் இருக்கிற இடத்துல கேயை சப்ராக்ட் பண்ணி தென் அதே சேம் ஹோல் ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஏ ஸ்கொயர்டு என்ன சொன்னேன், பெரிய வேல்யூ, அது எப்போவுமே வந்து என்ன சொன்னேன், நெட்டச்சுக்கு கீழே தான் இருக்கும்னு சொன்னேன், கரெக்டுங்களா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளுடைய மேஜர் ஆக்சிஸ், அதுக்கு கீழே தான் இந்த ஏ ஸ்கொயர்டு வந்து வந்திருக்கு, சிம்பிள். ஸோ இதை குழப்பிக்காதீங்க, ஜஸ்ட்டு மைனஸ் ஹெச் மைனஸ் கே தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முனைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், நமக்கு ஹெச் கே அப்படிங்கிறதும் அதோட முனைகள்னு தெரியும். ஸோ ப்ளஸ் ஏ போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து முனைகள் வந்து கிடச்சிடும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹெச்கேங்கிறது அதோட சென்டர் பாயிண்ட்டுன்னு நமக்கு தெரியும். ப்ளஸ் சி மைனஸ் சி போட்டிங்கன்னா அதோட குவியங்கள் வந்து நமக்கு கிடச்சிரும், சரிங்களா? தென் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவே நல்லா பார்த்துக்குங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து சம்மில் வந்து தேவைப்படும். தென் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், நெட்டச்சோட நீளம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2ஏன்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ், குற்றச்சின் நீளம் 2b. நான் அங்கே சொன்னது தான் இதே தான். ஸோ நெட்டச்சின் நீளம் குற்றச்சின் நீளம் மாறாது, அதே தான் 2a 2b. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிம்பிள் வேரியேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல பண்ணணும். தென் ஹெச்கேங்கிறது அதோட சென்டர் பாயிண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. நமக்கு வந்து நெட்டச்சு எக்ஸ்ஹெச்சுங்கிறதுனால எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் நடந்திருக்கு. ஒருவேளை நெட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்சாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கே பேராமீட்டரில் நடக்கும். ஹெச் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கே மட்டும் மாறும். ஸோ இதுதான் அடுத்த டைப், என்னென்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். நெட்டச்சு ஒய்ஹெச்சுக்கு இணை எனில் அப்போ சேம் தான். நமக்கு வந்து எப்படி இருக்கும், நெட்டச்சு ஒய்ஹெச்சாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் அதோட ஈக்குவேஷன். நம்ம ஜஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம், ஹெச்ஐயும் கேயும் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க இடத்துல ஹெச்சையும் ஒய் இருக்க இடத்துல கேயும் போட்டு சப்ராக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதே தான் நான் சொன்ன அதே இதுதான். ஏ ஸ்கொயர் எப்போவுமே வந்து என்ன பண்ணும், நெட்டச்சுக்கு கீழே தான் வரும். ஸோ ஒய் தான் இங்கே நெட்டச்சு. ஸோ நெட்டச்சுக்கு கீழே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, ஏ ஸ்கொயர் வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ எந்த வேல்யூ பெரிய வேல்யூவோ அதுதான் ஏ ஸ்கொயர். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு முனைகள் குவியங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். முனைகள் எப்படி இருக்கும், ஹெச் கமா ப்ளஸ் கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. அண்ட் குவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ ஹெச் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா நமக்கு நெட்டச் வந்து ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்கனால எல்லாமே ஒய்யோட பேராமீட்டரில் எல்லா சேஞ்சஸும் நடக்கும். ஸோ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் சேம் தான், 2a 2b. எலிப்ஸை பொறுத்தவரையே 2a 2b தான், இது வந்து மாறவே மாறாது. இதுதான் அந்த 4 டைப்பு. ஸோ இந்த 4 டைப்பை நல்லா ஒரு தடவை திருப்பி பாருங்கள், ஈஸி தான். ஸோ இதில் எந்த நீங்கள் பார்த்தாலுமே வந்து எந்த டைப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு எது சென்டரு, எது வந்து மேஜர் ஆக்சிஸ், எது வந்து ஏ வேல்யூ அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் சொல்லணும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.